ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி சமைக்க போகிறா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு தடவை மீன் குழம்பு வச்சுருந்தா. நம்ம சேனலோட ரெசிபி பார்த்துட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு தானாகவே தனியாக செஞ்சா. அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பிரியாணி அப்படிங்கிறனால எல்லாமே நான் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் வெங்காயம் தக்காளி கட் பண்ணது எல்லாமே அவள் தான் ரெடி பண்ணிக்கிட்டா. இஞ்சி பூண்டு அரைச்சது, கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணது எல்லாமே அவள் தான் செஞ்சுக்கிட்டா. கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சு கொடுத்தேன். பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சிட்டோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் சுடுதண்ணீர் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா சுடுதண்ணி இருந்துச்சுன்னா டக்குன்னு சிக்கன் பிரியாணி சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு பாப்பா கிட்ட ஒன்று ஒன்றா சொன்னேன். கரெக்டாக வந்து செஞ்சுட்டா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா அப்படியே நான் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி நிறையா வந்து போட்டிருக்கோம். மட்டன் பிரியாணியுமே போட்டிருக்கோம். இப்போ பாப்பா செய்யறதுனால இதோட நான் கூட ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். கறி வந்து 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம ஒன்றுக்கு ஒன்று கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. அது கூடவே 5 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம் இது சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எப்பயுமே சேர்க்க மாட்டேன். இது 3 மட்டும் தான் சேர்ப்பேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கூட தக்காளி சேர்த்து போட்டுட்டா. அதுமாதிரி போடக்கூடாது. ஏன்னா வந்து வெங்காயம் மட்டும் தனியாக ப்ரௌனிஸாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கலரே தேவையில்லை. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் வந்து உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விடணும். நல்லா அந்த சின்ன வெங்காயம் அரைச்சது கூட நல்லா நமக்கு ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா வந்து பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜு வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். சரி நீங்கள் செஞ்சு வைங்க, நான் போயிட்டு வரேன் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாருமே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி தான் சேர்ப்பாங்க. எங்கள் மாமியார் வந்து எப்போயுமே இஞ்சி பூண்டு உடனே சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டு 2வது வந்து தக்காளி சேர்ப்பாங்க. அதே மெத்தடில் தான் நானுமே செய்வேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோடனே நல்லா கிளறி விட்டுறணும். அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு வந்து நல்லா அரைச்சி அது கூட சேர்த்தாச்சு. 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே சேர்த்தாச்சு. கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பாதி வந்து இப்போ சேர்த்துக்கிட்டோம். தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நான் சிக்கனில் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இது கூடயே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் தான் பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு 1 கிலோ பிரியாணிக்கு வந்து சேர்ப்பேன். கரெக்டாக இருக்கும் காரம். இது கூடயே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கணும். மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூடயே நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்துடலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது கூடயே பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாமே சேர்த்து நான் வந்து பிரட்டி வச்சுருந்தேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பிரட்டியிருந்தேன். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே அதை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சிக்கன் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏற்கனவே வந்து நம்ம உப்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டிருக்கோம். இந்த மசாலாவும் அது ஒன்றா சேரும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 3 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதுவுமே அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தயிரையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த டைமில் வந்து உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 2 கிலோ அளவுக்கு தண்ணி வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் வேறு தண்ணி விடும். இதை பார்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமனை அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் அளவு தான் நான் லெமன் வந்து 3 லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணி அது கூட சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வச்சுருந்தாலும் உடனே நமக்கு ரெடி ஆயிரும். கொதி ஒரு டைமில் இருந்துச்சு. நான் இப்போ தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறேன்.
கரண்டியில் கிண்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செட்டாகவே ஆகலை. லைட்டாக மேலாக கிண்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இப்படி மசாலா கறிலாம் உடஞ்சிரும், இப்படி உள்ளேருந்து இப்படி எடுத்து பெரட்டி விட்ற மாதிரி கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே பார்த்திங்கன்னா அவள் பிடிச்சிக்கிட்டா கரெக்டாக. அவங்க அத்தை வந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு நிறுத்திட்டேன். வேணும்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நுரக்குட்டி வந்துடுச்சு. இந்த டைமில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சிடணும். வெங்காயத்தை போடும் போதே அரிசி ஊற வச்சிட்டா தான் கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு வரும். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு கொதி வந்தவொடனே கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக செட் ஆகிருந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பிரியாணி சூப்பராக வந்து செஞ்சுருந்தா. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி வந்த பின்னாடி நல்லா சாப்பாடை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய் இல்லாதனா நான் ஊற்றலை. இப்போ நல்லா சாப்பாடை வந்து இப்போ பெரட்டி விடணும்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இந்த டைமில் தான் நம்ம கரெக்டாக வந்து செய்யணும். கறியும் உடையக்கூடாது, அரிசியும் உடையக்கூடாது. அதனால் பெரட்டும் போது கரெக்டாக வந்து பெரட்டணும் அப்படி சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதேமாதிரி செஞ்சுருந்தா. இப்போ தம்மில் விட்டுட்டு சாப்பாடு ரெடியானோடனே பார்க்கலாம். சாப்பாடை வந்து புழுங்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் தொழுக்க போயிட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றவங்க வந்து சமைச்சு நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து சமைச்சு வச்சுருந்தனால நான் வந்து சாப்பாட்டு வந்து வெங்காய சட்னி இதெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்தமாதிரி எத்தனை பேர் வந்து சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி தயிர் சட்னி வந்து சாப்பிட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கனோட ஈரல் வந்து அதில் இருக்கும்ல, அதுவுமே சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் பிரியாணி சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.